என்ன கோகுல் இங்க வந்திருக்கேள்? கோகுல் விடுங்க அக்கா, அக்கா கோகுல் என்ன பண்ற? கோகுல் விடுங்க, கோகுல் விடுங்க, கோகுல் விடுங்க, என்ன பண்ற? விடுங்க கோகுல், என்ன பண்ற? கோகுல் விடுங்க அக்கா. தப்பு பண்ணல பாட்டி, தப்பு பண்ணல பாட்டி, பாவி என் பேத்தி வாழ்க்கையை கெடுத்துட்டேடா. நீ தான் தப்பு பண்ண, என் கண்ணால பார்த்தேனே. நீ நல்லா இருக்க மாட்டேடா, நல்லா இருப்பியா? என் பேத்தி வாழ்க்கையை கெடுத்தாடா. பாட்டி பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி அக்கா, பாட்டி 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 என்னாச்சு பாட்டி? அக்கா பாட்டி பாட்டி. சமந்தி அழகு நடக்க வேண்டிய காரியத்தை பாருங்க, ஆனது ஆய்ப்படுத்து. நார்த்துக்கு என்ன இருக்கு சமந்தி? எல்லாம் ஆயிடுத்தே. சீதா எங்க அம்மாக்கு உயிர் சரியா சாந்தி முகூர்த்தத்தன்னைக்கே பிராண விட்டுட்டா. அந்த குழந்தையோட வாழ்க்கை ஆரம்பிச்ச அன்னைக்கே அஸ்தமனம் ஆயிடுத்து. அப்படியெல்லாம் பேசாதீங்க, நடக்க வேண்டிய காரியத்தை பார்க்கலாம். ஏன்னா கல்யாண வீடு இழவு வீடு ஆயிடுது. என்ன பண்றது? தலைவிதி தலைவிதி எல்லாம் தலைவிதி. வரதாமா அப்பா, சம்மந்தியை கூட்டணும், பக்கத்துல இருந்து பாத்துக்கோ, என்ன நடக்கணுமோ எல்லாத்தையும் கவனிச்சுக்கோ. பணம் ஏதாவது தேவைப்பட்டாலும் உடனே அரேஞ்ச். வேணா சம்மதி, பணம் என்ன பணம்? எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம்.
அம்மா வருவளா? சரி சரி அழாதீங்க. மாமா கூட்டு போ. இப்படியே கவலைப்பட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுது? காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்காது. ஒரு வாய் காப்பியாவது சாப்பிடுங்க. போங்க சார். கூட்டு போ. நன்னா இருக்கே. கிழவி நம்மளாலதான் மண்டையை போட்ட மாதிரியில பேசிட்டு போறாரு. ஆத்துக்குள்ள மாட்டு பொண்ணு வர்றதுக்கு முன்னாடியே மடியில சாவண்ணா கட்டின்னு வரா. நான் சொல்லல, ஊர்ல எல்லாரும் அப்படிதான் சொல்லுவா. எனக்கெல்லாம் தெரியும். நீ வாய மூடிட்டு இருக்கியா? போய் வராத. உன் புள்ள வராம இருப்போ. அவன்கிட்ட என்னன்னு கேளு. என்னடா அவரை கூட்டிட்டு வா. மாமா வாங்க வாங்க மாமா வாங்க. ஏண்டி, ஏன் இப்படி பாலை பொங்க விடுற? அந்த ராமு எங்க? இங்க என்ன வேலை உனக்கு? லேசா தலை வலிச்சது, அதான் காஃபி குடிக்கலான்னு வந்தேன். தலையெல்லாம் நன்னாதான் வலிக்கும். வாழ்ந்துகிட்டு இருக்கிறவளும் சரியில்லை, வாழ வந்தவளும் சரியில்லை. எல்லாம் அவசகுணம். டேய் ராமு, எங்கடா இருக்க? இந்த வீட்ல இருக்கிற பொம்பளைங்க ஒருத்தியும் சரியில்லை. ரேவதி, ரேவதி, எதுக்கு என் மாமியார் கத்திட்டு போறா? இல்ல, காஃபி போடலான்னு வந்தேன், பால் பொங்கிடுது, அதான் கத்திட்டு போறாங்க. நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் வரேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சொல்லுடி. பாவம்க்கா. யாரு? அது சீதாவோட பாட்டி. அவங்களா சாகல, கொன்னுட்டாங்கக்கா. கொன்னுட்டாங்களா? என்னடி சொல்ற? யாரு யாரு கொன்னது? சீதாவோட முதலிரவு அன்னைக்கு அந்த கோகுல் அசிங்கம் பிடிச்சவ என்னண்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாக்கா. நான் அவனை திட்டிட்டு கையை உதறி விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். அந்த கன்றாவி எல்லாம் ஜன்னல் வழியா நின்று பாத்துக்கிட்டு இருந்தாங்க போல இருக்கு அந்த பாட்டி. தன் பேத்திக்கு எப்படி ஒரு வாழ்க்கையான்னு நினைச்சு அப்படியே சரிச்சு விழுந்துட்டாங்கக்கா. அவங்க சாகிறதுக்கு காரணம் அந்த கோகுல் தான்க்கா. அது மட்டும் இல்ல, என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கக்கா. என்னையும் ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கக்கா.
என்ன மீனா ஆத்துக்கும் வாசலுக்கும் சுத்திண்டே இருக்கிற உன் தங்கச்சி ரேவதி என்ன ஊருக்கு கிளம்பிட்டாளா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்னா கல்யாண கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்டி. கடைக்கு போனா பார்க்க முடியாதுன்னு அப்பா கணக்கு கேட்டா கரெக்டா இருக்கணுமா இல்லையோ அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ, கணக்கெல்லாம் கரெக்டா பார்க்க தெரியுது. ஆனா ஆத்துக்காரி மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் உங்க ஆந்தா முக்கியம். ஆரம்பிச்சிட்டியா? என்னடி பிரச்சனை நோக்கு? சித்த இங்க வாங்க. நீ ஏண்டி அம்மா அழுதுட்டு இருக்க? இங்க வாங்கோண்ணா. சொல்லு, என்ன உன் பிரச்சனை? நம்ம ஆத்துல சீதாவோட பாட்டி இறந்து போனால. ஆமாம். அவ தானா சாகல. என்ன? உங்க தம்பி தான் கொன்னுட்டான். அந்த பேர் என் தம்பியை பத்தி குறை சொல்றதுக்கு இங்க யாருக்குமே தகுதி கிடையாது. அவனை மாதிரி நல்லவன் இந்த உலகத்துல யாருமே இல்ல. அவனை நான் தூக்கி வளர்த்த மாட்டேன். சும்மா இருங்கோ. பெருசா தூக்கி வளர்த்துட்டாரா? என்ன பெருசா வளர்த்தேன்? ஆத்துக்காரி முதலிரவுக்காக காத்துட்டு இருக்கும்போது உங்க தம்பி என் தங்க கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கான். ஏய், சொல்ல சொல்ல மறுபடியும் அதே திருப்பி சொல்லிட்டு இருந்த அப்புறம் நீ இந்த ஆத்துக்குள்ளே இருக்க முடியாது சொல்லிட்டேன். இருக்க வேண்டாம். நான் இந்த ஆத்துலயே இருக்க வேண்டாம். ரேவதியை கை பிடிச்சு எடுத்தத பாட்டி பாத்திருக்கான். அதனாலதான் மாரடைப்புல செத்து போயிட்டான். ஏச்சி வாய்முறி. இது பார், இதே மாதிரி பேசிட்டு இருந்த அப்புறம் நமக்குள்ள இருக்கிற புருஷன் பொண்டாட்டி உறவே அறுந்து போயிட்டு. கடவுளே, அறுந்து போட்டும், நம்ம உறவே அறுந்து போட்டும். உங்க தம்பி என்னமோ நல்லவர் மாதிரி நான் அவரை குறை சொல்ற மாதிரி எல்லாம் குதிக்கிறேன். அவன் பண்றது எல்லாமே பித்தலாட்டம். அக்காவை ஒண்ணு பண்ணாதீங்க. அக்கா சொன்னதெல்லாம் உண்மைதான். நீங்க நம்பலைனாலும் பரவாயில்ல. ஆனா என்னால உங்க 2 பேருக்குள்ள சண்டை வேண்டாம். கோகுல் என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்ட. இருக்காது ரேவதி. என் தம்பி எல்லாம் அப்படிப்பட்டவன் கிடையாது. நீ இருட்டுல வேற யாராவது பாத்திருப்ப. என் தம்பி அப்படிப்பட்டவன் கிடையாது. அவன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டான். என்ன அத்திம்பேர், கோகுல எனக்கு தெரியாதா? அது கோகுல் தான் அத்திம்பேர். நாங்க சொல்றத நீங்க நம்பலைனாலும் பரவாயில்ல. ஆனா எந்த ஒரு பொண்ணும் இந்த மாதிரி விஷயத்த வெளியில சொல்ல முடியாது. 2 நாளா மனசுக்குள்ள வச்சு புழுங்கி அழுதுகிட்டு இருக்கேன். ஊருக்கு கூட போக முடியல. என் ஆத்துக்காரர் எப்படி அத்திம்பேர் நான் பாப்பேன். இது பாருங்க, நீங்க உங்க தம்பி மேல பாசம் வைங்க, நம்புங்க. ஆனா எங்களை தப்பா நினைக்காதீங்க. அவ சொல்றது எல்லாமே உண்மைதான். இருக்காதடி. என் தம்பி அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். அவன் ரொம்ப நல்லவண்டி. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். இது பார், இது மட்டும் பொய்யா இருந்தது நீ இந்த ஆத்துக்குள்ளேயே இருக்க மாட்ட சொல்லிட்டேன். இது மட்டும் உண்மையா இருந்தது உங்க தம்பியை இந்த ஆத்துக்கிட்டே அடிச்சு விரட்டணும். சேவலா இருக்காதடி. அவன் ஒரு காலம் தப்பு பண்ண மாட்டான். அவன் நல்லவன் நிரூபிச்சு காட்டுறடி. நிரூபிச்சு காட்டுங்க, நானும் பாக்குறேன். ஏய் வாடி. கோகுல் என்னடா பண்ற? அது ஒன்றும் இல்லை, சும்மாதான். நீ நல்லவன் தானே? ஏன்னா ஏன் அப்படி கேட்குற? நான் உன் தம்பினா? எனக்கு நம்பிக்கை இருக்குடா, நீ என் தம்பி நல்லவன். டே கோகுல், நீ என் தம்பின்னு சொல்லிக்கிறத விட கோகுலோட அண்ணன் சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமையா இருக்குடா. எனக்கு நம்பிக்கை இருக்குடா அவன் மேல. நீ எதுவும் அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்ட. அண்ணா, நான் உனக்கு கெட்ட பேர் வர மாதிரி நடந்துக்க மாட்டேன்னா? எனக்கு நம்பிக்கை இருக்குடா என் தங்கம், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா சில பேரு சொன்னாங்கடா, ஆனா நான் நம்பலையே. நீ கை பிடிச்ச, ஆனா நான் நம்பலடா, நம்பவே இல்ல. என் தம்பி அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு அடிச்சு சொன்னேன். மீனா, மீனா, இதோ
இவ 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 கைப்பிடிச்சு இழுத்தன்னு என்கிட்ட சொல்றாடா. ஆனா நம்பலடா. இவ சொன்னது எதுவுமே நான் நம்பல. என் தம்பி ரொம்ப நல்லவன் நான் சொன்னேன்டா. அது அது பார்த்ததுனால்தான் சீதாவோட பாட்டி இறந்துட்டான்னு சொல்றாடா இவன். ஆனா நான் எதுவும் நம்பலடா. இதோ இருக்கிய குத்துக்கல்லு மாதிரி பார். என் தம்பி அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டான்னு நான் 1000 தடவை சொன்னேன்ல. என் தம்பி அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். எல்லாத்தையும் பேரு அவர்தான் செஞ்சாரு. நான் சொல்றது சத்தியமா உண்மை. சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. நீங்க அன்னைக்கு என்ன கையை பிடிச்சு இழுத்தாளா இல்லையா? அத சீதாவோட பாட்டி பார்த்தாளா இல்லையா? நான் சொல்றது சத்தியமா உண்மை அத்திம்பேர். என்ன நம்புங்க அத்திம்பேர். பாத்தேளா? இப்படி இப்படி பதிலே பேசாம நிக்கிறத என்ன சொன்னேன்? உங்க தம்பி மேல எல்லா தப்பிய வச்சுட்டு ஏன் தங்கையை திட்டுறே? என்ன அடிப்பேல் கொல்லுவேள் ஆத்த விட்டு விரட்டுவேன்னு சொன்னேலே. அந்த ஆத்திரத்தை உங்க தம்பி மேல காட்டுங்க. அவனை அடிச்சு இந்த ஆத்த விட்டு விரட்டுங்க. ஏய் போடி. முடியாடா.